ஹாய் எவ்ரி ஒன். நேற்று நம்ம மார்க்கெட் வந்து 24,000 பிரேக் ஆகாமல் இருந்தால் சந்தோஷம்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 750 பாயிண்ட் வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சு. ஈவன் தோ மார்க்கெட் வந்து எப்படியோ சஸ்டெயின் பண்ணி 400 பாயிண்ட் இன்ட்ராடேலேருந்து ரெக்கவர் ஆகி, அதாவது 400 பாயிண்ட் வந்து மேலே ஏறி 24,050 ருபீஸு கிட்ட மேலே க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அதே போல் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸும் வந்து ஷார்ப் கரெக்ஷன் ஆகி $80 கிட்ட ட்ரேட் ஆகுது. இது இன்னும் ஆடட் அட்வான்டேஜஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மினிமம் 300 பாயிண்ட் கேப் அப் ஆகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் எப்படி போகுதுன்றதை வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் அண்ட் சி அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நேற்று ஒரு எண்டில் இருந்துச்சு, நேற்று ஒரு எண்டில் இருக்குது, இன்றைக்கி ஒரு எண்டில் இருக்குது. மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டியாக அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸ்பைரி டேட் வேறு சொல்லவே தேவையில்லை. எந்த பக்கம் எப்படி போகுன்ட்டு நம்ம நார்மல் மார்க்கெட்லேயே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால ஈவன் ஸ்மால் நியூஸ் கேன் என்டையர்லி சேஞ்ச் த டைரக்ஷன். ஸோ லெட்ஸ் see the market report. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கூல் ஆஃப் ஆனதுனால கிட்டத்தட்ட 20 மார்க்கெட்டுக்கிட்ட பாசிட்டிவ்லேயும் 12 மார்க்கெட் வந்து நெகட்டிவ்லேயும் இருக்குது. அதே போல் மார்க்கெட்டு அனலைஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ளோஸ் ஆனது வந்து 24,280. சப்போர்ட், ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட் இந்த ரேஞ்சில் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,100லையும் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகிறதே வந்து 24,300 கிட்ட ஓப்பன் ஆகும். ஆனால் அது சஸ்டெயின் ஆகுமான்றதை வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் அண்ட் சி அந்த ரீஜனில் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஸோ லெட்ஸ் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஆஸ் யூஷுவல் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஓவர் பாட் சோல்டில் தான் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு காரணமாக இருக்குமா ரிவர்சலுக்கு? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா க்ரூட் ஆயில் வந்து கூல் ஆஃப் ஆனதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஃபார் மார்க்கெட் டு மூவ் அகைன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. பேங்க் நிஃப்டியும் அதே தான், சென்செக்ஸும் அதே தான். ஸோ யூஎஸ் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து 4% டிக்ளைனில் காமிச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. வித் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மார்க்கெட் வந்து வார் வந்து கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு எனக்கு தெரில. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. வார் முடிஞ்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு இல்லை, பட் we will find the peace in world. ஸோ முடிஞ்சால் சந்தோஷம்தான். அதனால தான் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட -4%லேருந்து இன்றைக்கி 2% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்குது. அதே போல் ஆனால் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்னும் அதே லெவலில் தான் அதே கிட்டத்தட்ட அதுவுமே வந்து டவுனாக தான் ஆச்சு, 4% டவுன் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து லைக் 0.03% என்னவோ தான் மைனஸில் இருக்குது. ஸோ ஆனால் நெகட்டிவாக இருந்தாலுமே ஃபுல்லாக வைப்ட் அவுட் ஆனது ரிவர்ஸ் ஆகிருக்குது. ஏஷியன் மார்க்கெட்லாம் வந்து மிக்சடு சைன் தான் இருக்குது. பட் நம்ம மேஜராக வந்து ஜப்பான் இண்டெக்ஸ், அதுக்கப்புறமா சவுத் கொரியன் இண்டெக்ஸ் அவங்களெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்கெல்லாம் வந்து லாஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து பயங்கர செல் ஆஃபில் பார்த்துருந்தாங்க. ஸோ தேவர் ஸ்டார்டட் ரிகவரிங் ஃப்ரம் தட் செல் ஆஃப். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து $120 ஸ்ட்ரெயிட்டாக $80 வந்துடுச்சு. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் நியூஸ் டு மார்க்கெட் மூவ் அப். அண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் ஐஎன்ஆர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குது. ஸோ ஆஸ் மென்ஷன் பெட்ரோல் ப்ரைஸ்லாம் வந்து அதிகமாகுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ ஓரளவுக்கு கூல் ஆஃப் ஆகிருக்குது. $80ன்றது ஓகே. $120 கம்பேர் பண்ணும்போது $80ன்றது நாட் தட் மச் பேட். அண்டு யூஎஸ் மார்க்கெட்டுமே வந்து ரோலர் கோஸ்டர் ரைடு அதாவது நேற்று -4%ல் இருந்து இன்றைக்கி +3%க்கு வந்திருக்குது. கிட்டத்தட்ட 7 பாயிண்ட் மூவ்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வாலட்டிலிட்டியை உருவாக்கும். ஸோ லெட்ஸ் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நேற்று மட்டுமே இந்தியன் இன்வெஸ்டர்ஸில் 9 lakh crores வந்து வைப்ட் அவுட் ஆகிருக்குது. இது வந்து ஸோ உங்களோட கேஷ்க்கு நீங்கள் தான் வந்து பொறுப்பு
அதுக்கப்புறமா இது என்னென்னா G7 நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்கக்கிட்ட இருக்கிற ரிசர்வ்டு, அதாவது எக்ஸ்ட்ரா ஆயிலை வந்து மார்க்கெட்டில் பம்பின் பண்ணி ஒரு ஸ்டெபிலிட்டியை உருவாக்கலாம். இன்ஃப்ளூயன்சர்லேருந்து எல்லா நாட்டையும் நம்ம ஓரளவுக்கு அவங்க கண்ட்ரிக்குள்ளே பேசி இது பண்ணிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் மூவ் பண்ணாங்க. ஆனால் இந்த இனிஷியேட்டிவில் வந்து நிறைய நாடுகள் வந்து ஒத்துக்கலை. ஸோ அதாவது இது இனிஷியேட்டிவ் தான் எடுத்துருக்குறாங்கன்னு எந்த நாடுமே வந்து அவங்களோட பேரல்ஸை வந்து அத்த நாடுக்கு அந்த கரெக்டான ப்ரைஸில் கொடுக்கல. பட் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்குள்ளே மார்க்கெட் இன்றைக்கி வந்து $80 per barrelன்றப்ப ஸோ அந்த ஃபியர் வேணாம் நமக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். அதுக்கப்புறமா ஸ்டாக்ஃப்ளேஷன் ஆகுமான்னு பேசுகிறாங்க. ஸ்டாக்ஃப்ளேஷன்றது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸ்டாக்ஃப்ளேஷனுக்கு அப்புறமா தான் டிப்ரெஷன் வரும், எக்கனாமிக்கல் டிப்ரெஷன் அதை சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டோமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம பேசின மாதிரி பர் பேரல் $100 மேலே விற்றுச்சுன்னா தான் அந்த ப்ராப்ளம். பட் நமக்கு வந்து இப்போ கூல் ஆஃப் ஆனதுனால இதை பற்றி நம்ம அந்தளவுக்கு இன்டெப்த்தாக பேசணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குதுன்றதுனால ட்ரேடர்ஸ் வந்து மார்ஜின் ஃபண்ட்ஸை வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட கால் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகுன்றதுனால இதுவுமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஹையாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் சி, பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்ச். அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கிங்களேன், எஃப்ஐ அண்ட் டிஐ டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று டிஐஎஸ் வந்து 90,000 crores கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து 6,000 crores செல் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நெட் பையிங்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து முக்கியமான இண்டெக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இதுவுமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் நியூஸ் தான். அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து லாஸ்ட்டு 10 yearsல வந்து எஃப்ஐஐஸ் வந்து வாங்கினாங்களா விற்றாங்களான்றதுக்கானது. பார்த்திங்கன்னா 2021 விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. 1 2 3 4 5 6 years விற்றுருக்குறாங்க. ஸோ இந்த இயர் வில் பி பாசிட்டிவாக இருக்குமா? இந்த வார் முடிஞ்சவொடனே நம்மளோட மார்க்கெட் வந்து அட்ராக்டிவாக இருக்கும் மிச்சம் எல்லா மார்க்கெட்டுனால. ஏன்னா we are in selling pressure only, so our market will move higher than other South Asian market ஆன்றதை வெயிட் அண்ட் சீ பண்ணி பார்ப்போம். ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இதுதான். சரி, ஓகே, இன்றைக்கான மார்க்கெட் ரிப்போர்ட் இதுதான். நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.